ஆருயிர் மக்களுக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். வாசிப்போம், அறிவோம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். என்னத்துக்கு அந்த சிவப்பு கிடாரி? பழுதற்றது, ஊனமற்றது, அதாவது பலி கொடுக்கிறதுக்கு. விழிப்புணர்வோடு கேளுங்கள். பிள்ளைகள் ஜாக்கிரதை, உங்களுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை. இது என்ன முறை தெரியுமோ? இது பழைய ஏற்பாட்டு முறை. நாங்கள் இப்ப வாழ்வது என்ன ஏற்பாட்டு காலம் தெரியுமோ? கிறிஸ்துவுக்கு பின்னுள்ள புதிய ஏற்பாட்டு காலம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பழைய முறைமை செய்யப்படலாகாது. அப்படி செய்யப்பட்டால் பிசாசுக்கள் பெருக்கெடுக்கும். அவைகள் பலிகள், பூசைகள், தெய்வங்கள், பாலுகள், பழங்கள், இவை ஒன்றுக்கும் அது அடங்காது என்று நன்றாக தெரிந்து, இதே போல மிருகங்களை கொடுமைப்படுத்தி கொடுக்கும் பலிகள், இவ்வளவு மோசமான காரியம் அதுவும் நடத்தி நர பலிகளும் நன்றாக கொடுக்கிறார்கள். தெரியும், வடிவாக தெரியும், மோசமானவர்கள் கொடுக்கிறார்கள். இது தெரிந்து கொடுக்கிறது. தெரியாமல் அது அத்துமீறி எடுத்துக்கொள்ளும் பலிகள் தேசம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. ஒருத்தராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு சத்திய புத்தகம். இது கண்ட்ரோல் பண்ண முடியாத, மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிரம்மாண்ட சக்தி. அந்த சக்தியை சமாதானத்தோட பெற்று சமாதானத்தோட மனிதன் வாழ்வதற்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறைமையின்படியோ, எந்த முறைமையின்படியோ இந்த மனித இனம் பல்கி பெருகி பூமியை நிறைத்து வாழ்ந்தால் இப்ப உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கும். சபைகளுக்கு வாருங்கள், பெண்களை தெரிவு செய்யுங்கள், பெண் கொள்ளுங்கள், பெண் கடுங்கள். இது நோவா காலத்தில் கப்பலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு காலம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பல்கியும் பெருகியும் குடித்தும் வாழ்ந்தார்கள். வாழ்ற தப்பா? ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையை கட்டி ஒரு வாழ்க்கையை வாழ்றது தப்பா? தப்பு இல்லையான்றது வாழும் போது தெரியும். யாரும் சொல்ல மாட்டார்கள். தாங்கள் இருளில் கற்றுக்கொண்டதை வெளிச்சத்தில் சொல்லும்படி வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் இதை நிறுத்து என்று சத்துருவானது வந்து போராடும். மரண படுக்கை வரைக்கும் கொண்டு போய் தள்ள பார்க்கும். பிள்ளைகளை பிடிக்கும். பிள்ளைகளை கொண்டு, சொந்தங்களை கொண்டு எங்களுக்கு உபத்திரவங்களை எங்களுக்கு கட்டளையிடும். எங்களை சபிப்பார்கள். நாங்கள் சொல்லாமல் இருக்க வேணும்ன்றதுக்காக. சரி, நாங்கள் சொல்லாமையே வர்றோம். நீங்கள் எங்கானும் போக போறீர்கள், நீங்களே கணக்கிட்டு பாருங்கள். இப்படியே போனால் எப்படி போகும், எங்கே காணும் போகும் என்றதை சிந்திப்போம். இந்த பலி கொடுப்பதுகளையும் உலக வாழ்வையும் பற்றி சொல்லுகிறேன். இது பழைய ஏற்பாட்டின் முறைப்படி இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேலர்களோ இதன்படி செய்து வாழ்ந்தார்கள். இவர்கள் இந்த பலி கொடுப்பின் முறைப்படியும் வாழ்ந்தும் அங்கே எந்த விதமான விமோசனமும் இல்லை. அதன் கண்டு அவர்கள் வருந்தினார்கள். இந்த சிவப்பு கிடாரி ஒரு பழுதுமற்றதாக ஒரு தேவ தூதன் வந்தார். அவர் பழுதற்ற ஒரு புதிய குருத்தாக வந்து அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது சிவப்பு அங்கிய போட்டார்கள். இந்த அடையாளங்களே எங்களோடு நன்றாக பேசும். அவர் சிலுவையில் கொண்டு போய் அந்த பள்ளியை முடித்து புதிய உடன்படிக்கை உருவாக்கப்பட்டு இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை. ஏன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும்? இந்த காலத்தில் எத்தனை ஆடு, எத்தனை மாடுகளை நீங்கள் பலியிட்டாலும் அது செல்லாது. அது செல்ல போறதில்லை.
ஏனென்றால் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவானவர் வந்து இந்த காரியத்தை முடித்து அந்த வல்லமையை அவர் எடுத்துக்கொண்டார். என்றும் ஜீவிக்கிறவரும் வருகிறவரும் வரப்போறவரும் அவர்தான். ஜீவ மணவாளன் அவர்தான். ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, சபைக்கா இருந்தாலும் சரி, கூட்டத்துக்கா இருந்தாலும் சரி, உலகத்துக்கா இருந்தாலும் சரி, ஜீவ மணவாளன், நேச மணவாளன் அவர்தான். எவ்வளவோ பெரிய நேசத்தை நீங்கள் அள்ளி கொட்டலாம். நீதான் என் உயிர், உன்னை விட நான் யாரையும் கண்டதில்லை என்று சொல்லுவார்கள். பிறகு பார்த்தால் சொன்ன ஆளையா காணாம போயிடும். சொன்னவர்களும் இருக்கார்கள், கேட்டவர்களும் இருப்பார்களா தெரியாது. சரியாக விசாரிக்கவும் சரியாக நடந்து கொள்ளவும். காலம் மோசமாயிருக்கிறது, வருங்காலம் இன்னும் பயங்கரமாக வரப்போகிறது. இந்த பலியை பற்றி இப்பொழுது நாங்கள் விசாரிப்போம். அதை எலேசாயர் என்னும் ஆசாரியரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், அவன் அதை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போக கடவன். கவனிக்க வேண்டும், பாளையத்திற்கு வெளியே. பரமபிதா சிலுவையில் அடிக்கப்படும் போது ஊருக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அவரை ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டியாக, கிடாரிக்கு பதிலாக தேவ தூதனை எங்களுக்காக பலியிட பண்ணர் பரமபிதா. உலகத்தை காக்க உலக இரட்சகர் உங்களிடத்தில் வேலை செய்கிறாரா? உலக இரட்சகர் இப்பவும் மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. உலக இரட்சகர் எவ்வளவு தேவாதி தேவன் பரமபிதா என்றால் நாங்கள் ஏன் உலகத்தில் எவ்வளவு நோவை வேதனை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி கேட்பார்கள். உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் பாத்திரத்தில் உங்களுக்கு பங்குண்டா? அவரை போல நீங்கள் வாழ்ந்தீர்களா? இந்த ஜீவனை நீங்கள் முடித்தீர்களா? எங்களுடைய ஜீவ ஆத்மாவை நாங்கள் முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பெருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் பாசம் உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை, இந்த சந்ததியை, இந்த நாங்கள் கண்ணை மூடி காணாம போக போற இந்த உலகத்தில் எதை நம்பி, எந்த அரசாங்கத்தை நம்பி, எந்த சந்ததியை நம்பி உங்களுடைய சந்ததியை நீங்கள் பூமியில நீங்கள் பிறக்க பண்ணுவீர்கள்? பிறக்க பண்ணுவோம், என்னையும் சேர்த்து விழித்தெழும்புவோம். நடந்திருக்கும் மாயை. பிறக்க போறது பிண்டம். கண் முழித்ததுக்கு பிறகு அது ஜீவன். வேதனையும் மன அழுத்தமும் எல்லா உலகத்தில் உள்ள சகல அழுத்தங்களினாலும் அழுத்தப்பட போகிறவனும் ஒரு போராளியுமாக ஒரு மனிதன் பூமியிலே புறப்படுவான். ஒரு பிறப்பு, ஒரு கற்பத்தின் பிறப்பு எவ்வளவை தாங்க வேண்டும், எவ்வளவை தாண்டி வர வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எத்தனை பலி கொடுத்தாலும் மனிதனுடைய வேதனை போகாது. இதற்கு ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினவனை போல வாழ வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவனை போல வாழ வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கிறான், எடுத்து போட்டு இந்த சபையில போய் கல்யாணம் கட்டுறான், இந்த பிள்ளை விடுறான், சொல்றான் ஆண்டவர் நடத்துவார் என்றான். குளிச்சவன் இந்த சேத்துல விழுகிறான், சேத்துல விழுந்துட்டு சொல்றான் கடவுள் கழுவி தருவார் என்று சொல்றான். அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கே 1000 காலத்து பூ பூக்குற மாதிரி, 1000 வருஷத்து பூ என்று சொல்வார்கள். அப்படி ஒரு 1000 வருஷத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்புவான், ஞானஸ்தானம் எடுப்பான். அதே நடக்காத காரியம் நடந்துட்டு ஒரு அற்புதம். அவன் சொல்றான் என்னன்னு கேட்டா, இந்த ஞானஸ்தானம் முடிஞ்சது, நீ கண்டபடியே கல்யாணத்தையும் முடிச்சு கண்டபடியே பிள்ளையும் பெற்று விட்டுருவோம்டா, இப்ப பிரச்சனை முடிஞ்சதுண்டா, கவனம் போகுது. நரகத்தின் கதவு நீ பலமா திறந்து விட்டீங்க. பக்கத்தால சபையார் சொல்லுவார்கள், வசூல் தேவை, மக்கள் பெருக்கம் தேவை, மக்களை தங்க வைத்துக் கொள்வார்கள், மக்களை தங்களிடத்தில் தங்க வைத்துக் கொள்வார்கள், நிறைச்சு குட்டி போட்டு பெருக வைத்துக் கொள்வார்கள். அப்போதான் கையொப்படைக்க முடியும். எங்கே வரப்போகிற இலுமினாட், வரப்போகிற ஒற்றைக்கண் 3 தர 6 இலக்கம் கொண்ட சாத்தானியத்துடன் அப்படியே ஒப்படைத்து கொள்ளலாம். அப்படியே கொத்தாக திரளாக கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். செய்வது அறியாமல் செய்கிறார்கள் என்று பரமபிதா சொன்னார். எப்படி சொன்னார்? இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள். சொல்லி பாருங்க, நீங்கள் சாத்தான் குழியம் செய்ய போகிறோம். ஐயோ மண்டை வலிக்குது, நாங்கள் மயங்கி விழ போறோம், எங்களை இப்படி சொல்லிவிட்டார்கள். சிந்தித்து பார், உன் செயலை சிந்தித்து பார். நீ பரிசுத்தாவினால் தான் இந்த பரிசுத்த வேதாமத்தை எடுத்து வாசிக்கிறியா? இல்லை, ஒரு விதமான உழைப்பு, ஒரு விதமான பிழைப்பு, எல்லா ரீதிகளையும் கொண்டு இந்த உலகத்தில் இந்த வேதத்தை வைத்து உருட்டி விடுகிறாயா? நல்லா உருட்டி விட்டார்கள், நல்ல உருட்டி விட்டார்கள். அப்படி ஒரு உருட்டக்கூடாது. எங்கே எந்த அத்தியாயத்தில் பரமபிதா ஜேசப்பா உற்சாகப்படுத்தும்
தேவ வார்த்தைகளை சொல்லி, மக்களே வாருங்கள், பல்கி பெருகுங்கள், நான் வந்து விட்டேன், பிறகு என்ன, இனி என்ன குறை உங்களுக்கு என்று எங்கேயாவது உற்சாகப்படுத்தும் பிரசங்கம் அவர் செய்தாரா? பூமிக்கு ஐயோ என்று சொன்னதுக்கு பேர் தான் பரிசுத்த வேதாகமம். பூமிக்கு, பூமி வாழ் மக்களுக்கு பூமிக்கு ஐயோ. இப்படி இருக்கும்போது எப்படி எதை நம்பி உங்கள் இனத்தை, உங்கள் வித்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கருவை இந்த பூமியிலே சிதறடிப்பீர்கள், சிந்த விடுவீர்கள்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எந்த ஆட்சி வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? வரப்போற ஆட்சி இந்த வழியால இங்கே எதிர்ப்பு தொடங்கினது. இங்கே கடவுளுக்கென்று சொல்லி பலியிட்டு மக்கள் பாவத்தை விடுதலை செய்தார்கள். இதே காலகட்டத்தில் பாகால் என்று சொல்லப்பட்ட அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்றவன் இன்று வரை வைத்து பிள்ளைகளை சித்திரவதை செய்து பலி கொடுத்து புசித்தார்கள். அரசியல்வாதிகள் புசித்தார்கள், என்றும் இருக்கிறார்கள். அந்த மனுஷர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் செய்தார்கள். என்னத்துக்கு பலியிட்டார்கள்? அவர்களும் பலியிட்டார்கள். அவர்கள் என்னத்துக்கு பலியிட்டார்கள்? பிள்ளைகளை கூட நரபலி கொடுத்தார்கள். என்னத்துக்காக? எத்தனை தேசத்தில் எத்தனை பிள்ளைகள் காணாம போனார்கள் என்றதை நீங்கள் இணையதளத்தில் தேடி பாருங்கள். காணாம போன பிள்ளைகள் எத்தனை கோடி ஒரு வருஷத்தில். அந்த பிள்ளைகள் எங்கே போனார்கள் உங்களுக்கு தெரியுமா? செய்தி வர முன் அடுத்த செய்தி வந்தது, மறைச்சு மொழுகும் செய்திகள் வந்தது. செய்தி வெட்டிப்பதற்குள் இன்னொரு செய்திகள் வந்து இந்த செய்தியை விழுங்கிவிடும். உண்மை ஒழிக்கும் போது மறு பொய்கள் வந்து இந்த உண்மையை விழுங்கிவிடும். பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்வதவற்றை. ஃபாலோ மீ ஃபார் மோர். அதிகமான இரகசியங்களை தெரிவு செய்து உங்கள் சந்ததிக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பிள்ளைகளை அங்கு வாத்திமாருன்ற பிரம்பு பிள்ளைகளில் பட்டால் பாடசாலையே தரமட்டமாக்கவும் ஊர் மக்கள் போய். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்வான். அதை படிக்கிறதுக்கு உங்களோட புள்ள பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியர்கிட்ட அடி வாங்குவானுமா? அவன் அப்படித்தான் படிப்பான். அவன் பள்ளிக்கு பெருக சொல்லுவான். அவன் இந்த இனத்தை அப்படியே சேர்த்து அவனும் சேர்ந்து சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறான். இப்போ பாருங்க, சாத்தானுக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்கிறார்கள். சபையாரும் ஊழியம் செய்கிறார்கள். இந்த பாஸ்டர் பிதா அவர் இவர் எல்லாத்தையும் சொன்ன எல்லாத்தையும் தூக்கி ஒரு சாக்குக்கு போடுங்க. அந்த வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடக்கம் 16ஆம் வசனம் வரைக்கும் சத்தமாக வாசியுங்கள். ஒரு தட்டு உதவியும் இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக வாசிக்கணும். அப்பதான் ஆண்டவர் கூட பேசுவார். வாசித்து பார்க்கவும். பரம ஒழிக்கப்பட்ட பொய்கள் எல்லாம் அங்கே விடுதலையாக்கப்படும். இப்பவே பேன் எடுத்து நோட் பண்ணுங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஐயும் 14ஐயும் வாசியுங்கள். வரப்போகின்ற மனித பலி கொடுக்கிற, அங்க சிவப்பு கிடாரி பலி கொடுத்தார்கள். இனி மனித பலி கொடுக்க போறார்கள். எண்ணத்துக்கு அவர் ஒரு ஆண்டவனுக்கு பலி கொடுத்து ஒரு சீக்கிரமாக ஒரு நோக்காட்டாமல் ஒரு ஆட்டை கும்பிட்டு கழுத்தை வட்டி பலியை கொடுத்து கதையை முடிச்சார். யாரு? மோசஸ். இஸ்ரவேல் மக்களுக்கு. இவர்கள் என்ன மாதிரி கொடுக்க போறார்கள் தெரியுமோ? யாரை கொடுக்க போறார்கள் தெரியுமோ? அழகான வடிவான பழுதற்ற முதற் பிள்ளைகள். முதற் பிள்ளைகளுக்கு சோதனை பெறும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த முதற் பிள்ளைகள், குடும்பத்தில் பிறந்த முதற் பிள்ளைகள் எல்லாம் ஒரு விதத்தில் நொந்து அடிக்கப்பட்டுருவாங்க. அதிலே ஒரு அடி, ஒரு அட்டாக் அந்த பிள்ளைகளுக்கு வந்துடும். இயேசு கிறிஸ்துவின் பலி அந்த பிள்ளையின் மேல் வைத்து பிள்ளைக்கு ஞான புத்தியை கொடுங்க. எப்படியாவது ஞான புத்தியை கொடுங்க. வேற என்னத்தை சொல்ல முடியும்? மேற்கொண்டு பிள்ளைகளை பூமியில் சிதற விடாமல், பிள்ளைகள் பிறக்கும் முன் பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை நாங்கள் கட்டி கொடுப்போம் என்று சொல்லி அந்த வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தை. அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து விட்டால் 30 கோடி தேவதூதர்களை எல்லாம் கூப்பிட்டு 33 கோடி தேவதூதர்களும் தள்ளப்பட்ட பொய்யின் தூதர்கள், கோடானு கோடி தூதர்கள் தேவதூதர்கள். இந்த பொய்யின் தூதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கட்டி 3 முடிச்செல்லாம் போட்டு கட்டி விட்டால் செய்வினை சூனியம் சொல்வினை அத்தனையும் வச்சு கட்டியாச்சு. அந்த பொன் பாவங்கள் தன்னுடைய ஒரு புத்திசாலி தன்னைத்தாலே இதையும் சகிச்சு தண்டு வாழ்ந்து வயதாகி நொந்து முடிஞ்சு பிள்ளைகளையும் பெற்று அவளையும் கைவிட்டு எல்லாம் அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போகும். கடன் பேருந்து கடனுக்கு பேருந்து கடன் பேருந்து கடனுக்கு பேருந்து கடன், கடனை வாங்கி பேருந்து கடன் பேருந்து கடனை வாங்கி வட்டியை கட்டி பேருந்து வட்டியும் பேருந்து கடனும் சேர்த்து பேருந்து கட்டு
எல்லாத்தையும் இது கட்டு. அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போவோம். பிரச்சனையா ஒரு கல்யாணத்தை கட்டு. அப்படியே போயிட்டு இருக்கோம். விஷயத்துக்கு வருவோம். அப்பொழுது ஆசாரியனாகிய எல்சாத்தார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடத்திற்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். இதுதான் இந்த பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி இப்போ 7 தரம் இல்லை, எத்தனை கோடி ரத்தம், இவ்வளவு எத்தனை ரத்தம், நரபலி ரத்தம், புள்ளபலி ரத்தம் கூட தெளிச்சாச்சு. 7 அல்ல, எத்தனையோ கோடி கோடி முறை அழிச்சாச்சு. எங்க அழிவு இன்னும் கூடிக்கொண்டு போகுது, யுத்த காண்டம் இன்னும் கூடிக்கொண்டு போகுது. இதே ஸ்டைல பிடிச்சு கொண்டான். இதுதான் அந்த மதங்களில் இன்றைக்கும் வந்து அந்த பலிகளை கொடுக்கும் தனம். விக்கிரகம் என்பது தேவ விரோதிகள் கண்டுபிடித்தது. மனிதன் கண்களுக்கு மண்ணை தூவி தேவ சத்தியத்துக்கு மறைச்சு வருங்கால பூத ஆட்சி, அரக்க ஆட்சி வரைக்கும் மக்களை கொத்து கொத்தாக சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக மதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின் பிசாசானவனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தோடு மதங்களை பிடித்து கொண்டார். மதங்கள் மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல்கள் என்று அறியும் பரமபிதாவின் இரட்சிப்பு திட்டத்தை, மனம் திரும்புதல் திட்டத்தை மதத்தில் புதைத்தவர்கள் சுத்த சாத்தானியர். அவர்களையும் கணக்கில் வையும். அவர்களும் செய்வதறியாமல் செய்திருக்கிறார்கள், செய்வதறியாமல் செய்கிறார்கள். அவர்களே போக போறார்கள். அவர்கள் பிள்ளைகளே அங்கத்தானே பலிக்குத்தானே போக போறார்கள். நல்லா பல்கி பெருகி முத்திர குத்தி 6 தர முத்திர குத்தி யூதர்களுக்கு நடந்த கொடுமைகளும் அதிக கொடுமை நடக்கும்படியாக தங்களை நேரடியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு ஆகாது. ஞானம் உண்டாவதாக. விழித்தெழுங்கள் மக்களை, விழித்தெழுவோமாக. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, கல்யாணம் கட்டாமல் பிள்ளைகள் சந்தோஷமாக கடைசி நாள் வரைக்கும் தேவ சகோதர சந்தோஷத்தோடு வாழும் அந்த அற்புத சந்தோஷத்தை பாலியலுக்கும் திருமணத்துக்கும் கல்யாணத்துக்கும் பிள்ளைப்பருவுக்கும் அட்டைமானம் வைப்பீர்களாக இருந்தால் ஜீவனாத்தை அப்படியே அட்டைவு வச்சு விடுகிறீர்கள். பூமிக்காக அழ வேண்டாம், நாட்டுக்காக அழ வேண்டாம், தேசத்துக்காக அழ வேண்டாம். உலகமே போகுது, அப்படி விட போகுது. உலகத்திலிருந்து எங்களுக்கு ஜீவாத்மாவாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகி ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் ஜீவாத்மாவாக மறுபுறப்பெய்தி இந்த பிறப்பிலேயே விழித்தெழுதலை தான் சொல்றது மறுபுறப்பண்டு. அப்படியே எழுதி கொண்டு நாங்கள் கிளம்பி விட வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இந்த ஆசீர்வாதமும் சமாதானம் உங்களிடத்தில் இருப்பதாக, பிள்ளைகளை காப்பதற்காக எனக்கு வருகிற சகல சோதனைகளையும் இன்று காலமிலிருந்து இப்ப வரை எனக்கு வந்த சோதனைகளும் நான் போராட்டம் உள்ள நிலைமைகளும் யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் நான் வந்திருக்கும் போது நான் இப்படியாக உங்கள் முன்பாக நான் வந்திருப்பேன். நான் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. சிறு வயதிலிருந்து போராட்டம். ஏனென்றால் ஏசப்பாவை சிலுவையில் அடைக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசியில் கொலை செய்யப்பட்டார்கள், தேவ சபைகளில் உள்ள கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஹல்லேலூயா பாடுவார்கள். இவர்களுக்கு பேய் வரும், பிசாசுகள் பொங்கும், அவர்களை போய் கொளுத்தி விடுவார்கள். எங்களுடைய மதம் தான் பெரியது, இங்கே வாங்க, உங்களுடைய மதம் தான் பெரியது, அவனுடைய மதம் தான் சிறியது, இவன் தான் சாதி மாதான், இவன் தான் பெரியவன், இவங்களோட தான் எல்லார்களிலும் காட்டி ரொம்ப ரொம்ப பெரியது. ஆனால் இப்ப வரப்போறவன் அதை விட மோசமான பெரியவன் வரப்போகிறான். அப்பொழுது உலக சர்வாதிகாரியாக சாத்தான் வரும்போது மக்கள் அத்தனை பேரையும், உலகமால் அத்தனை மனுஷரையும் ஆடு மாடு கடாரிகளுக்கு ஒப்பாக பிடிக்கப்பட போகிறார்களே, அதை பற்றி சிந்திக்கவும். இந்த சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வந்ததோ அதே போல இதையும் சிந்தித்து பாருங்கள். நானும் சேர்ந்து என்னையும் உட்பட சிந்தித்து பார்ப்போமாக, விழித்தெழும்புவோமாக. ஆசீர்வாதம் உங்களுமே தங்கட்டும். விட்டாமல் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை தங்க வையுங்கள். பிள்ளைகளை வாழ விடுங்கள். பிறக்க போற பிள்ளைகளை பிறக்க முன் காப்பாற்றுங்கள். வேற என்ன வேண்டும்? அவன் பார்க்கிறான், அவள் பிள்ளை பெற்றுட்டாள் என்று நாங்கள் பிள்ளை அவளுக்கு சொல்லுவோம். அவளோட பிள்ளைகளுக்கும் அதே தான் சொல்லுவோம். இதே சத்தமாக சொல்லவும், இதை தொடர்ந்து சத்தமாக சொல்லவும்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறா தெரியுமா? இந்த நரகத்தை அனுபவிக்காமல் இந்த சந்ததி ஓய்ந்து போகாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம். எங்க ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நான் ரோகப்பள்ளி பெறுங்கள், வயிற்று குத்து பிரசவம் வரும்போது நான் வந்து வயிற்றில் கைகள் வைத்து ஜெபம் பண்ணி உங்களை நான் அவன் ஊழியக்காரனாக தான் இருப்பான். அவன் சிலுவைக்கு தண்ணி ஒப்பு கொடுக்குற ஊழியக்காரனாக இருப்பான். அவன் உலக வியாபாரியாகவோ மம்பட்டி கையில் எடுக்கிறவனாகவோ அவன் வரமாட்டான். அப்போ என்னத்துக்கு உனக்கு அந்த பிள்ளை? அவன் உன்னோட இருக்க மாட்டான். எது வேணும்? தெளிவு செய்யுங்க, எது வேணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.